இது வந்து பார்த்திங்கன்னா பழம் பிடுங்கிச்சு. ஐயோ, இந்த மரம் எந்த மரம், அங்கால இருக்கிற மரம் எங்கண்ட மூத்தாண்டான மரம். இந்த ஓட்டுக்கு மேலே தலானியும் கொண்டு வந்து மேலே படுத்துருவேன் வானத்தை பார்த்துக்கொண்டு. மிச்சத்தை அணிலுக்கு விட வேண்டியதான், சாப்பிடட்டும், அதுவும் பாவம் தானே. வாவ், இங்கே இருக்கு அணிலுக்கு நல்ல விருந்து கொந்தி இருக்கு பாருங்க. உங்களோட இடத்துல இந்த மாங்காய்க்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. வைக்க ஆள் விடுமன்னு நினைக்கிறேன் சிலது. அங்கே விழுந்துட்டு பார்த்தீங்களா. இந்த மாமரத்துக்கு எதிரி யாருன்னு சொன்னால் இவர்றான். வாவ். அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் சமூகனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னுண்டா ஒரு மரத்தில் ஏறி நிற்கிறேன். அதாவது எங்கள் வீட்டு மரத்தில் தான். அதாவது ஓட்டுக்கு மேலே போக போகிறேன். என்னத்துக்குண்டா மரத்தில் பழுத்த மாம்பழங்களை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அடுத்தது ஆய போகிறேன். மாம்பழங்களை பற்றி நிறைய விஷயம் இருக்குது, அதை சொல்கிறேன். வாங்க நாங்கள் போய் மாம்பழம் வேட்டை செய்வோம். நிறைய மாம்பழம் இருக்குது. இப்போ போகிறோம். கொஞ்சம் கவனமாக தான் போகணும். மிஞ்சி பாருங்க எங்கே நிற்கிறேன். ஓகே, அங்கே போயிட்டு காட்டுறேன் மிச்சத்தை. சீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் நிறைய மாம்பழம் அதெல்லாம் விழுந்திருக்கிற மாம்பழம். இரவில் ஒரே டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் கேட்கும் சீட்டில். அதனால் மாம்பழம் விழுந்த சத்தங்கள்லாம் எல்லாம் பழுத்து மரத்தில் பழுத்து விழுந்துருக்குது. தேடுவோம். மரத்துலேயே பழுத்து மரத்துலேயே இருக்கிற மாம்பழத்தை தேட போகிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ வடிவான மாம்பழம் இங்கே கொந்தி இருக்கு. இதுதான் எங்களுடைய வீட்டின் மேற்புறம். முதல் 4 மாமரம் இருந்தது. புயல் அடித்ததால் 2 மாமரம் வந்து தரைக்க வேண்டியதாக போயிட்டு. இவர் தான் ஒரு இந்த மாமரத்துக்கு எதிரி யாருன்னு சொன்னால் இவர்றான். இவரை சொல்கிறது குருவிச்சேன்னு சொல்கிறது. எல்லாத்தையும் வெட்டணும். அங்கே பாருங்க இன்னும் நடந்திருக்குன்னு பாருங்க, இப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. இந்த குருவிச்சையை வெட்டினா தான் மாமரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா மாமரம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடும், சின்னனாக போயிடும். மாம்பழங்கள் எல்லாம் பெருசாக வராது, காய்க்காது. இங்கே நிறைய குருவிச்சை இருக்குது. எல்லாம் வெட்ட போகிறேன், வெட்டுவன் கட்டாயம். இதுலேயும் பாருங்க அணிலுக்கு நல்ல விருந்து கொந்தி இருக்கு பாருங்க. எல்லாம் மாங்காயும் முத்திட்டுது. முத்தின மாங்காய் எல்லாத்தையும் பிடுங்க போகிறேன். இன்றைக்கு பிடுங்கி பழுக்க வைக்க போகிறேன். தேடுவோம் எங்கே மரத்தில் பழுத்திருக்கிற மாம்பழத்தை தேடித்தான் இப்போ நான் வந்திருக்கிறேன். கீழே விழுந்திருக்கு எல்லாம். இங்கே பாருங்க, இதில் ஒன்று விழுந்திருக்கு பாருங்க. ஏமே இங்கே இருக்கு. எல்லாமே அணில் வந்து கொந்த முயற்சி செய்யல விழுகிற மாம்பழம் தான். இங்கே பாருங்க எல்லாமே முத்திட்டுது. இது பழுத்துட்டா இல்லை. இங்கே பழம், இங்கே பழம், இங்கே ஒன்று உள்ளது. இங்கே பாருங்க எல்லாம் முத்திட்டு பாருங்க. அப்படி எங்கே பழம், எங்கே பழம். வாவ், இங்கே இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பழம் பிடுங்கிச்சு. ஐயோ, சரி ஓகே. இது வந்து மரத்தில் பழுத்த மாம்பழம். இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. என்ன ஒன்று இருக்குது இங்கே இருக்குது. அடுத்தது இதுவும் மரத்துலேயே பழுத்துருக்கிற மாம்பழம். இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே விழுகுது பழுத்து. ஓகே, இதை பார்ப்போமே எப்படி இருக்குண்டு. இதை அப்படியே கடிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், செம்மையாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. தரமாக இருக்கா. இதோட இன்பம் நிறைய மாம்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. எல்லாமே சொல்கிறேன். இங்கே பாருங்க. எப்படி மஞ்சளாக இருக்குன்னு பாருங்க. செம்மையாக இருக்கா, தரமாக இருக்குது. இது அணில் கடிச்சு வச்ச மாதிரி நான் கடிச்சு வச்சுருக்கிறேன். முந்தி நான் சின்னல் இல்லாமல் என்னென்னா வானத்தை பார்க்குறது எனக்கு விருப்பம். அதனால் நான் இந்த ஓட்டுக்கு மேலே தலானியும் கொண்டு வந்து மேலே படுத்துருவேன் வானத்தை பார்த்துக்கொண்டு. செம்மையாக இருக்கும். நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கும். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நிறைய நாளைக்கு பிறகு ஓட்டில் ஏறி இருக்கிறேன். அதாவது இது வந்து சீட் தான், இதில் ஏறி இருக்கிறேன். நிறைய நாளைக்கு பிறகு வரங்க மாம்பழத்தை எப்படி இருக்குண்டு.
சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இப்படி சாப்பிட்றது இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது கிடைக்கிறதுக்கு அரிய விஷயங்கள். இன்னொரு ஆள் இருக்கிறார், அவரையும் அப்படியே போய் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு கடுப்பாக இருந்தால் குறைக்காயங்க. கருத்தகுளமான் மரம் ஒன்றுன்றது 2 கருத்தகுளமான் மரம் வெட்ட வேண்டியதாக போயிட்டு இதில் நிற்கிற பிளாட் மாங்காய். இது பிளாட் மாங்காய்ன்னு சொல்கிறது. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட ஏரியாவில் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட இடத்துல இந்த மாங்காய்க்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. இது பிளாட் மாங்காய்ன்னு நாங்கள் இங்கே சொல்லுவோம். இவர் தான் நாள் இங்கே இவர் பழுத்துருவார். இப்படி விட்டால் பழுத்துருவார். அநியாயமாக போடாதுக்காண்டி எல்லாத்தையும் பிடுங்கி பழுக்க விட போகிறேன். பார்த்தீங்கன்னா ஆசைக்கு ஒரு மாம்பழம் சாப்பிட்டாச்சு. கடைசியாக விதை தான் மிஞ்சிருக்கு, அவ்வளோத்துக்கு சாப்பிட்டாச்சு. இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார், இங்கே ஒரு ஆள் இருக்கிறார். மரத்தில் வச்சே அப்படியே கடிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ, மரத்தில் வச்சு கடிக்க முடியலை. சரி, ஓகே, மேலே வச்சே சாப்பிடுவோம். இதுவும் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. கீழே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, கடுப்பாக போகிறாங்க உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரம் வந்து நாங்கள் வந்து 4 பேர் சகோதரர்கள் 4 பேர். அப்போ 2 மரம் எக்ஸ்ட்ராவே இருந்தோம். மொத்தம் 4 மரம் இருந்தது. இந்த மரம் எந்த மரம், அங்கால இருக்கிற மரம் எங்கள்ட மூத்தான மரம், மற்ற 2 மரமும் மற்றாங்கள மரம் மட்டும் சொல்லித்தான் நாங்கள் முந்தி சண்டை பிடிக்கிறாங்க. மாங்காய் இதில் பிடிங்கினா எல்லாம் அதில் பிடுங்கக்கூடாது, இதில் பிடுங்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ 2 மரம் தான் நிற்கிது. அதில் இப்போ இதுவும் பிளாட் தான், பார்த்துருப்பீங்க. நிறைய மாம்பழம் இருக்குது. நான் இதுவும் கடித்தது நான் தான். இது வரங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது. தூரத்தில் இருக்கிறத பிடுங்க இல்லாது, பிடுங்க முடிஞ்சால் தான் பிடுங்கலாம். மிச்சத்தை அணிலுக்கு விட வேண்டியதான், சாப்பிடட்டும். அதுவும் பாவம் தானே. இங்கே அணில் கொந்தி எத்தனை மாம்பழம் விழுந்துருங்கணும். இரவில் டொங்கு டொங்கு டொங்குன்னு சத்தம் கேட்குறது தான். இங்கே இதில் ஒரு மரத்தில் பழுத்தது, கை வைக்க விழுமன்னு நினைக்கிறேன் சிலது. அங்கே விழுந்துட்டு பார்த்தீங்களா, இதுவும் பழுத்துட்டுது. பழம் தானே எல்லாம், மரத்தில் பழுத்த மாம்பழங்கள். இவ்வளவு நேரமும் வந்து மரத்தில் பழுத்த மாம்பழங்களை பற்றி பார்த்தனால இப்போ மாம்பழத்தில் இருக்கிற நன்மைகளை பார்ப்போம். மாம்பழம் சாப்பிட்றதால உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது, செரிமான அமைப்பு மற்றும் குடல்களின் ஆரோக்கியம் மேம்படுது. இது தவிர மாம்பழங்கள் வந்து கண்கள், முடி மற்றும் சருமத்திற்கு நன்மை தருவதாக இருக்குது. மாம்பழம் சாப்பிட சுவையாக இருப்பது மட்டுமில்லாமல் ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்குது. ஆனால் மாம்பழம் சாப்பிடுவதற்கான சரியான முறையை வந்து நாங்கள் இப்போ தெரிஞ்சு கொள்ள போகிறோம். மாம்பழம் சாப்பிடுவதற்கு சில விதிமுறைகள் இருக்குது. மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு ஊற வைக்க வேணும் என்பது மிக முக்கியமான முறை. மாம்பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு சில மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கிறது வந்து ஏனென்று நாங்கள் பார்ப்போம். மாம்பழத்தை ருசிப்பதற்கு முன் நீங்கள் ஒன்றை மனதில் கொள்ள வேணும். அதாவது மாம்பழங்களை சாப்பிட்றதுக்கு 1.5 மணி நேரம் 1 அல்லது 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்க வேண்டியது அவசியம். அவசர தேவையாக இருந்தால் 25லேருந்து 30 நிமிஷம் ஊற வைக்கிறது நல்லதாம். ஏனென்று சொல்லி பார்ப்போம். அதாவது தண்ணியில் ஊற வைக்கிறதால வந்து அதில் பைட்டிக் அமிலம்னு சொல்லுவோம், ஃபைட்டிக் ஆசிட்னு சொல்கிறது வந்து நீங்குதாம். இதனால் உடல் வந்து இதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை நல்லா உறிஞ்சிறதுக்கு உதவுதாம். இரும்பு மற்றும் ஜிங்க், கால்சியம் மற்றும் பிற தாதுக்கள் போன்ற சத்துக்களை உடல் உறிஞ்சிறதை தடுக்கும் ஒரு ஊட்டச்சத்து தானே அந்த ஃபைட்டிக் ஆசிட்னு சொல்கிறது. இதனால் உடம்பில் தாது பற்றாக்குறையை ஏற்படுதாம். மேலும் பைட்டிக் அமிலம் உடலில் வெப்பத்தை உண்டாகுதாம். ஆனால் மாம்பழத்தை தண்ணீரில் சில மணி நேரம் ஊற வைக்கிறதால இந்த பிரச்சனை வந்து இல்லாமல் போகுதுன்னு சொல்லப்படுது. அதனால் தண்ணியில் ஊற வச்சு மாம்பழத்தை சாப்பிட்றது நல்லது. அடுத்த உடல் வெப்பநிலை வந்து கட்டுக்குள்ளே இருக்காம். மாம்பழத்தில் தெர்மோஜெனிக் பண்புகள் இருக்குதாம். இது உடல் வெப்பநிலையை அதிகரிக்குது. மாம்பழத்தை தண்ணீரில் ஊற வைக்க அது வெப்பநிலையை குறைக்க உதவுதாம். இதன் விளைவாக முகப்பரு, தேமல் மற்ற தோல் பிரச்சனைகள், தலைவலி, மலச்சிக்கல் மற்றும் பிற குடல் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகும். அதனால் முகம் வந்து பளபளப்பாக ஜொலிக்குமாம். அதனால் இது ஒரு புது விஷயமா நீங்கள் கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் ஒரு ஆர்டிக்கலில் தான் வாய்ச்சி சொல்லியிருக்கிறேன். இது வந்து மாம்பழத்தை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றதுக்கான முறைகள். மாம்பழத்தை பற்றி பார்த்துருப்பீங்கள். நிறைய விஷயம் அதில் நான் சொல்லியிருப்பேன். இன்னும் நிறைய இருக்குது, நீங்கள் தேடி பார்த்துக்கொள்ளலாம்.
என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாங்க. தொடர்ந்து இதை மாதிரியான நிறைய சிறந்த பிரயோசனமான காணொளிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மாம்பழம் சாப்பிட கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது, அதனால் சாப்பிடுங்க. நானும் சாப்பிட்றேன். ஓகே, இன்னொரு காணொளியில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் சந்தோஷன்.